அண்ணாமலையானுக்கு அரோகரா. அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, கார்த்திகை மாதத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் மிக விசேஷமாக கொண்டாடப்படுவது தீபத் திருநாள். கார்த்திகை மாதம் பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று திருவண்ணாமலையிலே அண்ணாமலையின் உச்சியில் ஏற்றப்படுவது இந்த கார்த்திகை தீபம். குன்றின் மேல் இட்ட விளக்கு என்பதால் அனைவருக்கும் பிரகாசமாக தெரியக்கூடியது. கார்த்திகை தீபத்திற்கு முன்பு பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. அதாவது நம்முடைய பாரத தேசத்தின் பழைய ஞான பரம்பரையிலே நட்சத்திரங்கள் 27, அஸ்வதி, பரணி, கார்த்திகை அப்படி சொல்லுகிறது. அதில் கார்த்திகைக்கு முன்னால் வருவது பரணி. பரணி நட்சத்திரத்தன்றும் தீபம் ஏற்ற வேண்டும், ஏற்றப்படும். இந்த பரணி தீபத்துக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். பரணி நட்சத்திரமானது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முன்னால் வரக்கூடியது. இந்த பரணி நட்சத்திரம் துவங்கிய பின்னர் அது இருக்கக்கூடிய ஒரு 24 மணி நேரத்திற்கு சற்று முன்பின்னாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பரணி தீபம் ஏற்றப்படும். பொதுவாக வீடுகளில் கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் மாலையிலேயே பரணி நட்சத்திரம் துவங்கியவுடன் பரணி தீபத்தை ஏற்றிவிட வேண்டும். 5 அகல் விளக்குகளில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையில் மட்டும் என்ன ஐதீகம் என்றால், கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில் பரணி தீபம் கோயிலில் ஏற்றப்படும். முதலில் அண்ணாமலையார் சந்நிதியில் தீபம் ஏற்றப்பட்டு பிறகு அது பரணி தீபம் ஏற்றப்படும் இடத்திற்கு கொண்டு வந்து அங்கு பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது. அன்று மாலை 6 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த பிறகு மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபம் இறந்த முன்னோர்களுடைய நலனுக்காகவும் அவர்களுக்கு ஏதேனும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்ததிகள் கவனிக்காமல் புறக்கணித்து துன்புறுத்தி ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நாங்கள் நன்கு வாழ வேண்டும் என்று எங்களை வாழ்த்துங்கள் என்றும் வேண்டிக் கொண்டு ஏற்றப்படுவது பரணி தீபம். இதை மோட்ச தீபம் என்றும் சொல்லுவார்கள். இறந்தவர்கள் அவர்களும் நல்லா இருக்கட்டும், வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் நல்லா இருக்கணும், ஏதாவது நாங்கள் உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க என்கிற ஒரு ரீதியிலே ஏற்றப்படுவது பரணி தீபம். கார்த்திகை தீபமோ சிவபெருமான் தன்னுடைய மூல நிலையை ஒளி ரூபமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் உணர்த்திய திருநாள் என்கிற காரணத்திற்காக ஏற்றப்படுவது. அப்போது பரணி தீபம் என்பது இந்த உலகப்பற்றோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த உலகிலே நமக்கு கஷ்டங்கள் வேண்டாம், துன்ப துயரங்கள் வேண்டாம், நிம்மதி வேண்டும் என்பதற்காக பிரார்த்தித்து ஏற்றப்படுகிற விளக்கு. கார்த்திகை தீபமோ அதற்கு உண்மையான மூல காரணம். எதற்கு உண்மையான மூல காரணம்? உலக துன்பங்கள் நீங்கி மனம் சாந்தமும் நிம்மதியும் ஆனந்தமும் பெறுவதற்கு உண்மை வழி என்ன? ஞானம் பெறுவது ஒன்றுதான். அதற்கு அடையாளமாக, ஞானத்திற்கு அடையாளமாக ஏற்றப்படுவது கார்த்திகை தீபம். அதனுடைய சாராம்சத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். எப்பொழுதுமே அறியாமை இருள் என்றும் அறிவு அல்லது ஞானம் ஒளி பிரகாசம் என்றும் ஓமானம் கூறுவது நம்முடைய சாஸ்திரங்களில் உள்ள போக்கு. நமக்கும் அது ரொம்ப இயல்பாக தோன்றுகிறது. அறியாமைனா இருட்டு, அறிவுனா ஒளி. அஞ்ஞானம் என்பது இருட்டு, ஞானம் அது ஒளி. நம்ம அறிவு அறியாமை அப்படின்ற உடனே எதை நினச்சிக்கிறோம் அப்படின்னா, மனசனுடைய எல்லைக்குள்ளே இருக்கிற வரையிலும் அறிவுக்கு ஒரு அர்த்தம், அறியாமைக்கு எதிரடியான ஒரு அர்த்தம். அறிவுனா ஒன்றை தெரிந்து கொண்டிருப்பது, அறியாமைனா ஒன்றை தெரிந்து கொள்ளாமல் இருப்பது. கணிதம் படிக்கும் ஒரு கல்லூரி மாணவனுக்கு ஒரு சமன்பாடு ஈக்குவேஷன் தெரியல அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு அந்த விஷயத்தில் அறியாமை தான் இருக்குது, அது எனக்கு தெரியலை. உலக விஷயங்களில் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அவரவர் துறையில் இந்த மாதிரி தெரிய வேண்டிய ஒன்று தெரியாமல் இருக்கலாம். இங்கே அறிவு என்பது என்ன? நமக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு
ஒரு விஷயத்தை பற்றியோ ஒரு செயல்பாட்டை பற்றியோ நாம் கொண்டிருக்கின்ற மனசில் இருக்கக்கூடிய புரிதல். அது இல்லைன்னா எனக்கு அந்த விஷயத்தில் அறியாமை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆன்மீகத்தில் அறியாமை என்பது புறத்தில் ஏதேனும் பொருளை அறியாமல் இருப்பது அல்ல. மெய்ஞானி ஒருவர், உண்மையான ஆத்ம ஞானம் பெற்ற ஒருவர் உலகியல் ரீதியாக படிப்பு படிக்காமல் இருக்கலாம். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் 3வது வகுப்புக்கு மேல் பள்ளிக்கூடத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இந்த பள்ளிக்கூட படிப்பு எதற்காக? அரிசியும் வாழைக்காயும் வாங்கி கொண்டு உடல் வளர்ப்பதற்காகவே வைத்திருக்கிறார்கள், இது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும், அதுக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இல்லை, அதுக்கே பெருமுயற்சி போடணும். அதை விட பெருசு எதற்கு? நான் கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழுதலே. அதனால் கடவுளை வணங்குவதற்கு கற்றுக் கொடுக்கிற கல்வியே எனக்கு கல்வி, மற்ற கல்வி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பள்ளி படிப்பு வேண்டான்னு சொல்லிட்டார். அப்போ அவர் அறியாமையில் கிடக்கிறாரா அப்படின்னா, அவரிடம் பரமஞானம், எல்லாவற்றிலும் மேலான உயர்ந்த அறிவாகிய இறைவனை அறிந்த அறிவு இருக்கின்றது. ஸ்ரீ ரமண மகர்ஷிகளும் பள்ளியில் படித்தவர் தான். அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்துட்டார். 16 வயசில் திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். இந்த காலேஜுக்கெல்லாம் போகலை. அப்போனா அவருக்கு அறியாமை இருக்குது அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னா இல்லை. இந்த உலகியல் ரீதியான அறியாமையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு பரம பிரகாசத்தோடு ஒளிர்கின்ற ஞானம் ஒன்று இருக்கு. அதுதான் ஆத்ம ஞானம் அல்லது தன்னை அறிதல். இந்த தன்னை அறிதல்னா என்ன? தன்னை அறிவதற்கு, அஞ்ஞானம் நீங்குவதற்கு அருள் வேண்டுமல்லவா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். அதுக்கு பகவான் சொல்கிறார், ஆம், அருள் வேண்டும். ஆனால் அருள் என்பது எங்கிருந்தோ புதிதாய் வர வேண்டும் என்பதில்லை. அவ்வளோதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இங்கேயே இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ ஏற்கனவே இங்கேயே இருக்கக்கூடிய அந்த ஒளி எது அப்படின்னா ஆத்மாவின் சகஜ பிரகாசமே அருள். அழகாக முடிச்சுட்டார். ஆத்மாவின், நம்முடைய உண்மை இயல்பின் சகஜ பிரகாசம். சகஜம் அப்படின்னா இயல்பாகவே இருக்கு, புதுசாக போய் நீ இனிமேல் ஆரம்பிக்க வேண்டியதில்லை, அது என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. சகஜ பிரகாசம் ஒளி. கார்த்திகை என்று மலை மேல் தீபம் ஏற்றுகிறார்கள். அவரவர் ஊர்களில் சொக்கப்பானை கொளுத்துறோம், வீடுகளில் விளக்கேற்றி வைக்கிறோம், அதெல்லாம் செய்கிறோமே. இப்படி தீப திருநாள் என்று ஒளியோடு சம்பந்தப்படுத்தியே உணர்கிறோம் அல்லவா? அந்த பிரகாசம் என்பது என்ன? ஆத்மாவின் பிரகாசம். அதற்கெல்லாம் வெளியிலே உள்ள சில அடையாளங்கள் தான் இந்த குன்றில் தீபம் ஏற்றுவது, சொக்கப்பானை கொளுத்துவது, வீடுகளில் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வெளியிலே வைப்பது, இதெல்லாம். அப்போ அருள் என்பது பிரகாசம். யாருடைய பிரகாசம்? ஆத்மாவின் பிரகாசம். ஆத்மாவினுடைய பிரகாசம் எப்படி ஒரே ஏற்றி வைக்கிறதா? இது வருஷத்தில் ஒரு நாள் தானே மலை மேலே ஏற்றுறோம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் ஒரு 10 நாளைக்கு அது எரியும், அப்புறம் அது இருக்காது. அது மாதிரி யாராவது ஆத்மாவில் போய் விளக்கை ஏற்றி வச்சாங்களானா? இல்லை. சகஜமாய்னா என்றும் இருப்பது. ஆத்மானாலே பிரகாசம்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா என்பது எப்பொழுதும் அறிவுமயமாய் இருப்பது. அந்த அறிவுமயமாய் இருப்பதுங்கிறத காட்டுறதுக்கு தான் பிரகாசம், ஒளி அப்படின்னு சொல்கிறோம். அதுவே அதனுடைய அருளுமாம். அந்த அறிவு ஒளி எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை அழகாக சொல்றார் மகரிஷிகள். என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஆத்மாவின் சகஜ பிரகாசமே அருள். சரி, அந்த சகஜ பிரகாசம் தான் அருள் அப்படின்னா அஞ்ஞானம், அருளின்மை அப்படிங்கிறது என்ன? அஞ்ஞானம் என்பது ஒரு பொருள் அல்ல, என்றும் எக்காலும் சுடர்ந்தவாறு இருக்கும் ஆத்ம பிரகாசத்தை உணராமையே. சுடர்ந்தவாறுங்கிற, சுடர்ந்தன ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற, ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற, ஷைனிங், பிரில்லியன்ட், அப்படி இயல்பாக ஒளி வீசிக்கொண்டிருக்கின்ற அந்த ஆத்ம பிரகாசத்தை உணராமல் இருப்பது தான் அஞ்ஞானம். அப்போ ஆத்மா என்பது அறிவுமயமாய் இருக்கிறது, அதுதான் நான் என்று தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் அஞ்ஞானம் அல்லது அறியாமை. சரி, இந்த அறியாமையை எப்படி போக்குவது? ஆத்ம பிரகாசத்தை எப்படி சுடர்விட செய்வது? நீ புதுசாக சுடர்விட செய்ய வேண்டாம், அது சுடர்விட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்போ லாந்தர் அப்படிம்போம், லேண்டர்ன். அந்த விளக்கில் உள்ளுக்குள்ளே எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஒரு பகுதி இருக்கும், திரி இருக்கும். அந்த விளக்கு அணைஞ்சிடாமல் அதை மூடுவதற்கு ஒரு
கண்ணாடி கூடு இருக்கும். இந்த கண்ணாடி கூட்டுல புகை படிந்து அப்படியே கருப்பா சில சமயங்கள்ல இருக்கலாம். அதனால இந்த கண்ணாடி கூட்டை தொடச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தொடச்சு வைக்காம அதுல புகை இருக்குன்னு வச்சுப்போம், உள்ளுக்குள்ள விளக்கு எரியுது, ஆனா அது சரியா வெளியில தெரியல. இவ்வளவு போராதுன்னு இந்த லாந்தர் மேல ஒரு கருப்பு கம்பளியை போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, வெளியில விளக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோல ஜென்மாந்திர வாசனைகளாகிய இந்த அறியாமை இருள் மூடி இருப்பதனால எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கிற ஆத்ம பிரகாசம் நமக்கு தெரியவில்லை. அது ஏதோ இப்போ ஆஃப் ஆகி இருக்கு, இனிமே போய் நம்ம ஏற்றணும், கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் சாயந்தரம் ஏற்றுற மாதிரி இதை ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை. அது ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆயினும் அதை அறியாமல் இருப்பது நம்முடைய அறியாமை. சரி, அதை போக்க என்ன செய்யணும்னா, நீ அது எங்கே ஒளிந்து கொண்டு இருக்குதுன்னு பார்க்கணும். கார்த்திகை தீபம்னா மலை உச்சியில் ஏற்றுறோம். ஆத்ம பிரகாசத்தை எங்கே பார்க்கணும் அப்படின்னா உனக்குள்ள பார்க்கணும். எல்லாத்துக்கும் நமக்கு வெளியில் போயே பழக்கம். இப்போ நம்ம ஒரு பழக்கம் என்னென்னா, பயணம் பண்ணினோன்னா கார்லேயோ பஸ்லையோ எதில் உட்காந்தாலும் ஜன்னலோரத்து சீட்டு கிடைச்சா அதில் ஒரு சந்தோஷம், ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்கலாம். இதுதான் மனசனுடைய இயல்பாக இருக்கு, புறமுகப்படுவது, வெளியிலேயே போவது. ஆனால் இந்த ஆத்ம பிரகாசத்தை உணரணும்னு சொன்னால் உள்ள திரும்பி பாரு, உண்முகப்படு, அகமுகப்பட்டு உள்ளே சென்று உன்னை உணர்ந்தால் ஆத்மா எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருப்பதை நீ காண்பாய். அப்போ கூட நீ வேற ஆத்மா வேற, அந்த ஆத்மா ஒளிமயமா இருக்கு, ஏதோ ஒரு சுடர் ஒரு தீபம் போல அப்படின்லாம் கற்பனை பண்ணிட்டு போகாத, நீ அதுவாகவே இருப்பாய். அந்த அறிவு தான் ஒளி. ஒளின்ன உடனே நமக்கு என்ன, ஒரு அகல நல்லா நிறைய எண்ணெயோ நெய்யோ விட்டுருக்கு, அதில் நுனியில் ஒரு திரி, அந்த திரி எரிஞ்சிட்டு இருக்கு, அதில் சுடர் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படி இல்லை. அப்போ நான் சுடர்னு ஒரு இடத்தோட அது முடிஞ்சு போயிடுது. அகல் சுற்றிலும் வெளிச்சம் தெரியுது, ஆனால் அங்கெல்லாம் சுடர் இல்லை. சுடருங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு முடிஞ்சிடுதுல, அந்த திரியினுடைய நுனியில் மட்டும்தானே எரியுது. அப்படி இல்லை இந்த ஆத்ம பிரகாசம், அது மட்டும்தான் இருக்கு, ஆத்மாவே பிரகாசம். அதனால குருதேவருக்கு ஒரு திருநாமம் என்ன அப்படின்னா, ஓம் சித் பிரகாஷ கல்பதரவே நமக. அவர் கல்பத்தரு கேட்டதை எல்லாம் கொடுப்பார். எப்படி? உலக பொருட்கள்ங்கிற வடிவில் இல்லை, உள்ள தெளிவு என்கிற முறையிலே. உள்ளத்தின் தெளிவில் தூய்மையில் ஆத்மா தானே சுயமாக ஒளிர்கிறது. அதுதான் ஆத்ம பிரகாசம். அதனுடைய புற அடையாளமாகத்தான் நாம் கார்த்திகை தீபம் வீடுகளிலும் ஊர்களிலும் திருவண்ணாமலை போன்றும் திருப்பரங்குன்றம் போன்றும் மலை உச்சியிலும் ஏற்றுகின்றோம். அதனால சாதகர்களாகிய நாம, பக்தர்களாகிய நாம என்ன செய்யணும்? வெளியிலேயே பார்க்கறத விட்டு மனசை உள்ள திருப்பி, குறைஞ்சபட்சம் தியான நேரத்திலேயாவது மனசை உள்ள திருப்பி ஆத்ம பிரகாசம் ஸ்வயஞ்சோதியாக உள்ளே ஒளிர்ந்து கொண்டிருப்பதை காண முயல வேண்டும். அதுக்கு யார் நமக்கு உதவி செய்வா அப்படின்னா, வெளியில நம்ம போறோம், கார்ல போறோம் ஒரு ஊருக்கு, நமக்கு ஒரு இடத்துல வழி தெரியலன்னா அங்க கை காட்டி வச்சிருக்கோம், அல்லது யாராவது மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்போம், நம்ம இந்த ஊருக்கு எப்படி போகணும், இந்த ரோடா அந்த ரோடா எதை எடுக்கணும். இது மாதிரி உள்ள போகும்போது யார்கிட்ட கேட்கறதுன்னா, உள்ள இருக்கும் பரம்பொருளே நமக்கு குருவாய் உள்ளக்குள்ள இருந்தே உணர்த்தும். அதனால அந்த கேள்விகள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு உள்ளுக்குள்ள தைரியமா போவோம். நம்ம மனசு தானே, உள்ளுக்குள்ள போய் பார்த்தா நம்ம ஆத்மாவை நம்மை நாம் பார்க்கலாம். அதுவே ஆத்ம பிரகாசம், அதுவே ஆத்ம ஞானம். அதை கொண்டாடுவதுதான் தீப திருநாள். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. அண்ணாமலையானுக்கு அரோகரா. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. பிரம்மைவ சத்யம். ஓம்